ஹாய் வணக்கம். தேர்தல் திருவிழா வேற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ரொம்ப பரபரப்பா இருக்கு. இந்த தேர்தல் நடத்தை விடுமுறைகள்லாம் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செக் போஸ்ட் ஆஃபீஸ்லயும். ஸோ அது சம்பந்தமா நம்ம இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியை பத்தி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த சட்டமன்ற தொகுதியில மொத்தம் இது எப்போ உருவானுச்சு, இதுல என்னென்ன பிரதானமா என்ன பயிர்கள்லாம் விளைவிக்கிறாங்க, அந்தந்த சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கை என்ன, அதெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னது? பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி. பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி எதுல இருக்குன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. கடலூர் டிஸ்ட்ரிக்ட்னு பாத்தீங்கன்னா திட்டக்குடி இருக்கு, காட்டுமன்னார் கோயில் இருக்கு, பண்ருட்டி இருக்கு, நெல்லிக்குப்பம் இருக்கு, நெய்வேலி இருக்கு, சரிங்களா, புவனகிரி இருக்கு. சரிங்களா? ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா அப்ப இதெல்லாம் இங்க சட்டமன்ற தொகுதியா இருக்கு. கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா எஸ்சி ரிசர்வ்டு, அதாவது ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய திட்டக்குடி அப்படின்ற ஒரு தொகுதியும், ரெண்டாவது பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் அப்படின்ற ஒரு சட்டமன்ற தொகுதியும் இருக்கு. இதெல்லாம் எஸ்சி ரிசர்வ்டு. அப்படின்னா என்ன, தனின்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படின்னா ஆதி திராவிடர் மக்களுடைய நலனுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள். இங்க அவங்க அதிகமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? என்கிட்ட கேட்டாங்க, தனின்னு போட்டிருக்காங்களே அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு இதுதான் மீனிங். அப்ப கடலூர்னு பாத்தீங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதி எஸ்சி ரிசர்வ்டு. ஒண்ணு என்னது, ஒண்ணு திட்டக்குடி, இன்னும் காட்டுமன்னார் கோயில். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி பத்தி பார்க்க போறோம். பண்ருட்டினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒண்ணு பலாப்பழம் ஞாபகம் வரும், ரெண்டு முந்திரி ஞாபகம் வரும், மூணாவது அங்க இன்னும் உள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொய்யா பழம் பண்ருட்டியில அதிகமா இருக்கும். கொய்யா விளைவிக்கிற கொய்யா தோப்புகள்லாம் நிறைய இருக்கு பண்ருட்டியில. சரிங்களா? பண்ருட்டி மற்றும் பண்ருட்டி சுத்தியுள்ள ஊர்கள்ல கொய்யா நிறைய இருக்கு. இங்க ரொம்ப ஃபெமிலியரான கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ருட்டிக்கு பக்கத்துல இருக்கிற திருவைகை அப்படின்ற ஊர்ல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இது. வீராட்டனேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பண்ருட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய திருவதிகை அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இருக்கு. இங்க நிறைய பேர் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். நிறைய பேர் வருவாங்க, அவங்களுடைய வேண்டுதலும் இந்த காணிக்கையும் செலுத்துவாங்க. சரிங்களா? சரிங்களா? அப்போ இந்த தொகுதியை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். ஒரு ஓவராலா பார்த்தாச்சு. இந்த தொகுதி எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1952 ஆரம்பிச்சிருக்காங்க. 57 எலெக்ஷன்ல பண்ருட்டி நெல்லிக்குப்பம் தனித்தனியா பிரிச்சிருக்காங்க ரெண்டா. ஒண்ணு பண்ருட்டியாவும் ஒண்ணு நெல்லிக்குப்பமாவும். திரும்பி 1970 சாரி இவர்கள் 1952ல பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி உருவாயிருக்கு. 1957ஆம் ஆண்டுல பண்ருட்டி என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய நெல்லிக்குப்பம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. நெல்லிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி, சாரி, நெல்லிக்குப்பம் ஒரு சட்டமன்ற தொகுதியா இருந்திருக்கு. அதை நெல்லிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு மாத்திருக்காங்க. எப்போ? 1967ல. பட் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா 2008ல நெல்லிக்குப்பம் இருக்குல்ல, அதை பண்ருட்டியோட சேர்த்திருக்காங்க. இந்த நெல்லிக்குப்பம் பகுதியில் என்னங்க ஃபேமஸ் அப்படின்னா விவசாயிகள், கரும்பு விவசாயிகள் கரும்பு போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த பகுதியில இந்த நெல்லிக்குப்பம்ல இருக்கிற சுகர் மில் இருக்குல்ல, அங்க கொடுத்தீங்கன்னா அவங்க அதை அரைச்சி அங்க சுகர் ரெடி பண்றாங்க. சர்க்கரை ஆலையம், சர்க்கரையை உற்பத்தி செய்யறாங்க. இதுல பாரிஸ் சர்க்கரை ஆலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல ரொம்ப ஃபேமஸான இடம். அப்போ ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியில இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல என்னென்ன முதன்மை பயிர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முதல்ல பலா, முந்திரி, அப்புறம் கொய்யா, அப்புறம் விவசாயிகள்லாம் கொண்டு போற அந்த பாரிஸ் சுகர் மில் நெல்லிக்குப்பம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி. இன்னும் பிரீஃபா பார்க்கலாமா? ஓகே. அப்ப 2008ல கடைசியில என்ன செஞ்சிருக்காங்க, இந்த நெல்லிக்குப்பத்தையும் பண்ருட்டியோட சேர்த்துட்டாங்க. நெல்லிக்குப்பம் அப்படின்றது ஒரு ஊர், அதை பண்ருட்டியோட சேர்த்துட்டாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ பண்ருட்டி தொகுதியில என்னென்னலாம் சிறப்பா இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? பண்ருட்டியில என்னென்னலாம் சிறப்பு அப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வியாபார நகரம் தான் பண்ருட்டி. இங்க வியாபாரம் நிறைந்த பகுதி. என்ன? முந்திரி. இங்க முந்திரி சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். முந்திரி இங்க விலை மலிவா கிடைக்கும். முந்திரி சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கு. அடுத்து இந்த பகுதியோட மக்களுடைய முக்கிய தொழில், பிரதானமான முதன்மை தொழில் என்னன்னா விவசாயமும் கால்நடை வளர்ப்பு தான். வேற எதுவுமே இல்லை இங்க. அப்புறம் முந்திரி. ஏன்னா ட்ரையான ஏரியா, மெஜாரிட்டி இங்க செம்மண் இருக்கு அதிகமா. ஸோ அப்ப அந்த செம்மண் இருக்கிறதுனால இது வறட்சி காலத்திலையும் தாங்கி வளரக்கூடிய முந்திரி பயிர்கள் அதிகமா இந்த பயிரிடப்படுது. பிளஸ்
பலா மரங்களும் இங்க அதிகமா பயிரிடப்படுது. சரிங்களா? அதுக்கு அடுத்து ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி திருவதிகை அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய வீராட்டானேஸ்வரர் திருக்கோயில், ஸ்ரீ அரங்கநாதர், ஸ்ரீ சரநாராயண பெருமாள் அப்படின்ற கோயில் எல்லாம் இங்கதான் இருக்கு. அப்ப திருவதிகைன்றது ஒரு முக்கியமான புனித தலமா அங்க இருக்கு. பெருமாள் கோயில் இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுல மொத்தம் இப்ப இந்த இந்த அப் டு டேட்ல எத்தனை மொத்தம் வாக்குச்சாவடி இருக்குன்னா 309 வாக்குச்சாவடி இருக்கு பண்ருட்டில. சார் அப்படியே ஒரு ஒரு ரிவிஷன் ஒன்று பார்க்கலாமா? ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு. சோ அதுக்கு முன்னாடி இந்த மக்களோட முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வீராட்டனேஸ்வரர் கோயில் இருக்குல்ல, அதை வந்து சுற்றுலா மையமா அறிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. ஒண்ணு. 2 வந்து முந்திரி பலாப்பழங்கள் அதிகமா இருக்கிறதுனால அதுல இருந்து பழக்கூழ் தயாரிச்சு அதை விற்பனை பண்ற மாதிரி மாற்று திட்டங்களுக்கான நீங்க வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. 2 எது முந்திரி பலாமரத்துல இருந்து பலாக்கூழ் இந்த பழக்கூழ் தயாரிச்சு அதை சேல்ஸ் பண்றதுக்கான அடுத்தடுத்த நீங்க நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. 2 ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா பண்ருட்டியில எல்லா இடத்துலயுமே இருக்கு. இங்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த குப்பைகள் அதிகமா வந்து இங்க எரிக்கிறதுக்கு இடம் இல்லை. நகர்ப்புற பகுதியில் சேகரிக்கும் குப்பைகள். அதனால இங்க என்ன பண்றாங்கன்னா கெடில மாறு வழியா வருது இங்க. கெடில மாறு பண்ருட்டி கிராஸ் பண்ணுது. அப்ப இந்த பண்ருட்டி கெடில மாத்துல தான் போயிட்டு அந்த குப்பையெல்லாம் கொட்டுறாங்க. ரொம்ப அது வந்து பொல்யூட்டடா இருக்கு அந்த இடம் பாத்தீங்கன்னா. ஸோ அதுக்கு எங்களுக்கு என்ன செய்யறாங்க, குப்பை கொட்ட உரிய இடத்த நீங்க எங்களுக்கு அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. 2வது அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது என்ன அப்படின்னா, அப்போ என்ன சொல்றாங்க, குப்பை கொட்ட உரிய இடம் வேணும். அதே மாதிரி இழந்தவர்களுடைய அந்த பண்ருட்டியில இருக்கிறவங்கள சதனமும் வந்து எங்க பதிக்கப்படுது? அதே கெடில மாற்றுல தான் பதிக்கப்படுது. கெடில மாற்றுல பதிக்கப்படுது. அதனால நதி வந்து அந்த கெடில ஆறு வந்து ரொம்ப பொல்யூட்டட் ஆகுது, பொல்யூஷன் ஆகுது. அதனால நீங்க எங்களுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த மக்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன? பழக்கூழ் தயாரிச்சு அதை வந்து சேல்ஸ் பண்றதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை. 2 வந்து பொல்யூட்டனுக்கான இந்த கெடில ஆறு பொல்யூட் ஆகுது. ஸோ அதனால நீங்க அதை வந்து இதுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கு நமக்கு தேவையான நடவடிக்கை எடுத்து கொடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது. ஸோ இப்போ அப்படி பார்த்தோம்னா, ஒண்ணு இது வரைக்கும் இங்க இருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, எம்எல்ஏவா இந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கடைசியா 2023 டிஎம்கே கூட அலைன்ஸ் வச்ச வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி. பட் இப்போ 2026 அவங்க வந்து அந்த திமுக கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாங்க. இவங்க 2021 வேல்முருகன் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. 2016 யாருன்னா சத்யா பன்னீர்செல்வம், ஏடிஎம்கே எம்எல்ஏ. அவங்க வந்து ஏடிஎம்கே சேர்ந்தவங்க. அப்போ அவங்க 2016 நின்று எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2011 ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருந்த தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க 2011 ஜெயிச்சாங்க. பாருங்க 2006 பாமக வேட்பாளரான வேல்முருகன் ஜெயிச்சாரு. திரும்பி 2001 பாமக வேட்பாளர் வேல்முருகன் ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா? அப்போ இதெல்லாம் ரொம்ப நோட் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ 2026 யார் ஜெயிப்பா? டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, டிவிகேவா, இல்ல மற்ற யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை நீங்க பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான். அப்போ மொத்தம் இங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே கடைசி தேர்தலில் 2021 டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. 2016-11 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி 2001-6 பாமக டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. சரிங்களா? அப்போ ரொம்ப நோட் பண்ணக்கூடிய விஷயம் இது. சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி பத்தி தெரியணும், ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னா இங்க தேர்தல் நடத்தும் அலுவலர் பேர் வந்து கமலம் ஆதிராவிடன் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர். இவங்க தான், இவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. இவங்க நிச்சயமா கால் பண்ணி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு இன்னொரு சட்டமன்ற தொகுதியோட பத்தி கிளியரா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, பாய், டேக் கேர், தேங்க்யூ.